தனுசு ராசிக்காரங்களுக்கு நம்ம குரு பயிற்சி பலன் பார்ப்போம். சின்னதாக ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அப்படின்னு போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். உங்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் 1/5/2024 அன்று. உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசியை 5ஆம் இடத்துலேருந்து பார்க்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ராசி பலனில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கும் அதிபதி அவரே. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு இப்போ இருந்தார். இவ்வளோ நாளாக ராகு இருந்துக்கிட்டு இருக்கிறார் வேறு. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ராகு அதுக்குள்ளே இருக்கிறாருன்னா உங்களுடைய 4ஆம் பாவகங்கிறது கொஞ்சம் கெட்டிருக்கும். ஆனால் அந்த ராகு என்னவா மாறி வேலை செய்வார்? குருவாகவே வேலை செய்வார் அப்படின்னு நம்ம ஜாதகம் பார்க்கணும். அது லக்னத்துக்கு தான் நம்ம எடுக்கணுமே தவிர ராசிக்கு என்ன பண்ணும், மன ரீதியாக என்ன இயக்கும். 5ஆம் இடம் மனசு இல்லை அப்படிங்கிற முறையில் அந்த 5ஆம் இடத்துலேருந்து அது 9ஆம் வீட்டை குரு பார்த்துருப்பார். 4ஆம் அதிபதி பார்க்குறாரு 9ஆம் வீட்டை அப்படின்னா வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய மாற்றங்களே கொடுத்துருக்கும். புதுசாக வண்டி வாங்குகிற விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் அதை விற்கணுங்கிற கண்டிஷன் உருவாகிருக்கும். இல்லைனா செலவு அதிகமாக இழுத்துருக்கும் நிறைய பேருக்கு. அதே சமயத்தில் வீடு விஷயங்கள் ஏதாவது ஒன்று கட்டிக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா நல்ல மாதிரியாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பாதியில் நிறுத்தி வைக்கிறதையும் சின்ன மன கஷ்டத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். நண்பர்கள் மூலியமாக நன்மைகள் நிறைய நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்பி நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பீங்க. என்ன காரணம்னா நீங்கள் அடுத்தவர்களை கொஞ்சம் அதிகமாக நம்புவீங்க, நம்பி நிறையா விஷயம் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு சில நேரத்தில் பாதகமாகவே முடிஞ்சுக்கிட்டு இருக்கும். எப்போ பார்த்தாலும் அது உங்களுடைய ராசி அதிபதி இவ்வளோ நாளாக அது போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துல இருந்திருப்பார். இப்போ போன வருஷம் முழுமையாக 5ஆம் இடத்துல இருந்தார். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கமிஷன் ரீதியாக உள்ள தொழில் ஏதாவது ஒன்று பண்ணணும், இல்லைனா ஏதாவது பெரிய முதலீடு போடணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மொத்த பணமும் எதுலையாவது கொண்டு லாக் பண்ணி வச்சுருப்பீங்க. அது உங்களுக்கு கொஞ்ச நாள் வருமானம் கொடுத்துருக்கோம். பார்த்தா அதுக்கப்புறம் அது ஒன்றுமே பண்ணாத சூழ்நிலையை கொண்டு போயிருப்பார். ஏன்னா 4ஆம் வீடுங்கிற பாவக சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சேர்த்து இயக்கிருப்பார். இதே உங்களுக்கு குரு தசை நடந்திருக்குது அப்படின்னா பெரிய பாதகம் இல்லாமல் சுமாராக இருந்திருக்கும். ராகு தசை நடத்தியிருக்கு அப்படின்னாக்கா ராகு என்ன பண்ணுவார், 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அப்படிங்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு பாதகமான ஒரு செயல்கள்லாம் இயங்கும். என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு புதனுடைய வீடு உங்களுக்கு 10ஆம் வீடாக போயிடும். ராசிக்கு 10ஆம் வீடு புதனின் வீடு. அந்த புதன் ராகு கிட்ட இப்போ இருந்தார். சனியின் வீட்டுக்குள்ளே நண்பர் வீட்டுக்குள்ளே இருந்தார். நண்பரோடு சேர்றாங்க அப்படின்னா நல்ல விஷயந்தான். அதே சமயத்தில் சனியோடு சேரும் பொழுது கெட்ட நண்பரோடு சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகும். அப்போ அந்த நண்பர்கள் மூலியமாக சில கஷ்டங்களை அனுபவிக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்துவார். சிலர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறது, இது மாதிரி சில கடன்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அது பெரிய பாதிப்பை கொடுக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு 5ஆவது மாதத்துக்கு பிறகு குரு வர்றதுனால கடனெல்லாம் அடைக்கணுங்கிற கடன் சம்பந்தப்பட்ட கவலையை கொடுக்குற நேரத்தை இப்போ ஒரு மாதமாகவே இயக்கிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே. இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம், எப்படி கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் தீர்க்க போகுது அப்படின்னு அதுக்காக தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்தணுங்கிற எண்ணங்கள்லாம் உருவாகிட்டு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை குரு பார்ப்பார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 10ஆம் வீட்டை குரு பார்ப்பார். புதனின் வீட்டை தான் பார்ப்பார். அந்த புதனின் வீட்டை பார்க்கும் பொழுது நீங்கள் நல்லா யோசித்து பார்த்துக்குங்க. புதனின் வீட்டுக்கு யார் நண்பரோ அப்படிங்கிற முறையில் தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த புதனின் வீடு செவ்வாய்க்கு ஆகாதவர். அப்போ உங்களுக்கு ஒரு மேச ராசிக்கார், மேச லக்னத்தில் பிறந்திருக்கிறவங்க, தனுசு ராசி மேச லக்னத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு வைங்களேன், அது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். தொழிலை ஒழுங்காக நடத்த விடாது. அதே தனுசு ராசி தான், ஆனால் மேச லக்னமாக இருந்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு புதனின் வீட்டை பார்க்கறதுனால கம்யூனிகேஷனை தப்பாக நடத்தி ப்ராப்ளங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும். மற்ற லக்னங்களுக்கு உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளை தராது. 6ஆம் வீட்டுக்கு போனோடனே என்ன பண்ணுவார், முதல்ல நல்லா நம்ம உழைக்கணுங்கிற விஷயங்களை ஏற்படுத்துவார். இது என்ன பண்ணும்னா 7ஆவது மாதம் லாஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது குருவோட செவ்வாய் கனெக்ட் ஆகும். குரு செவ்வாயும் கனெக்ட் ஆகி 6ஆம் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அப்போ 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது இந்த கட்டிட தொழிலாளர்கள் இந்த மாதிரிலாம் உள்ள விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். டாக்டர்ஸு இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகுவாங்க. ஒரு கணவன் மனைவி பிரிவினை பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல இந்த செவ்வாய் சேரும் பொழுது சின்ன சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் பெரிய பிரச்சனைகளை தராது. ஏன்னா பொறுப்பான விஷயங்கள் அப்படிங்கிற 10ஆம் வீட்டையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு.
குரு பயிற்சி ஆனவுடனே நீங்கள் கொஞ்சம் தெளிவாக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஜாதகத்துக்கு 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி செவ்வாய். அப்படிங்கிறப்ப அந்த செவ்வாய் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியான விரயஸ்தானத்துக்கான அதிபதி குருவோட கனெக்ட் ஆகும் பொழுது என்ன பண்ணுவார்? விரயங்கள் தான் பண்ணுவார்னு நிறையா பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. திருமணம் பண்ணாதவங்க, ரொம்ப நாளாக திருமணமே ஆகாமல் 30 வயசை தாண்டி போயிட்டுருவங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருந்தாலும் திருமணம் செய்வாருங்க. மெயினாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். சில பேருக்கு குழந்தை ஒரு ஏன்னா 10ஆம் வீட்டை பார்க்குறதுல அங்கே கேது இருக்கிறாரா, சில பேருக்கு கருக்கலைப்பெல்லாம் ஏற்படும். சிலருக்கு தான், எல்லாருக்கும் இல்லை கருக்கலைப்பு ஏற்படுறதெல்லாம். ஆனால் கவலையை கொடுக்குற அளவுக்கு பண்ணாது. குரு பார்வையில் இருக்கிறதுனால கவலையை கொடுக்குற அளவுக்கு அந்த கருச்சிதைவு இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்காது. சுமாராக இருக்கும். பிள்ளைகளை நினச்சி சின்ன ஒரு கவலையை கொடுப்பார். ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. கடனெல்லாம் அடைக்கிறதுக்கான விஷயங்களையும் செயல்படுத்துவார். சிலருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீட்லேயே குரு இருப்பார். ராசி அதிபதி தன் வீட்டுக்கு 12இல் மறைந்து அப்படின்னு சில பேருக்கு இந்த மாதிரிலாம் இருப்பார். அவர் 6ஆம் வீட்டை குரு பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 17ஆவது மாதத்துக்கு பிறகு 17ஆம் தேதி 8ஆவது மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் ரீதியாக சில குழப்பங்களும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார். அந்த நேரத்தில் அதிகமாக யார்கிட்டையும் பேசாமல், ஏன்னா சனியின் வீடு, அதிகமாக பேசாமல் ரொம்ப சமாதானமாக போய் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு பார்க்கணும். போலீஸ் கேஸ் இதெல்லாம் போய் இழுத்துக்காதீங்க, பெரிய பிரச்சனைகளை உருவாக்கிக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னாக்கா, உங்களுக்கு 2ஆம் அதிபதி சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருந்து, 3ஆம் வீட்டில் சனி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் அவரே ஆவார். அப்படிங்கிற சூழ்நிலையில் வருமான விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளையும் கொடுக்குற சுச்சுவேஷனையும் இயக்கிடுவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மெயினாக 8ஆவது மாதம் தான் நான் கவனமாக இருக்க சொல்கிறேன். இப்போல்லாம் ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டுருக்கோம். ஆனால் பிரச்சனைகளை சமாளிக்கிற சுச்சுவேஷனில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு உற்சாகம்லாம் இப்போ இருக்கும். நல்ல உற்சாகமாக ஏதாவது பண்ணிடணும், எப்படியாவது கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வந்துடணும், பழைய மாதிரி ஆகக்கூடாது, இப்போ இவ்வளோ கீழ்த்தங்கி பின்தங்கி வந்துட்டோமே, நம்ம மேலே ஏறி வரணும் அப்படிங்கிற சூழ்நிலையை நல்லா சுறுசுறுப்பாக இயக்கிற ஒரு மூளையில் நல்ல ஒரு சக்தியை கொடுக்குற இடத்துல தான் இப்போ இருக்குது. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம அந்த நேரத்தில் நீங்கள் மனசு தளர்ந்து தொய்வாகிற நேரத்தை கொடுக்கும். அந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சிலருக்கு பெரிய மொத்த பணம் கிடைக்குங்க. 8ஆவது மாதத்தில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு மொத்தமாகவே பணம் கிடைக்கும். அவங்களுக்கு ஏன்னா குரு சில நேரங்களில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலையே குரு இருப்பார். ராசிக்கு 7ஆம் இடத்துலையே குரு இருந்து உங்கள் ராசியை பார்ப்பார் சிலர் ஜாதகத்தில். இப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மொத்தமாக பணம் கிடைக்கிறத பண்ணும். அந்த பணத்தை எடுத்து ஒரு பெரிய லெவலில் ஒரு இடம், இந்த மாதிரி விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கடன்கள்லாம் அடைக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களையும் செய்வார். வர்ற 12ஆவது மாதம் வரை பார்த்தீங்கன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு 9ஆம் வீட்டை சனி பகவான் 9ஆம் வீட்டை பார்த்தாலே பாக்கியங்கள் கொஞ்சம் கெட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் 12ஆவது மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு போவார். 4ஆம் இடத்துக்கு போகும்போது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இயக்கம் ஆரம்பிக்கும். ஆனால் அதே சமயத்தில் குருவின் வீட்டுக்குள்ளே இருக்கிற சனி பகவான் பெரிய பிரச்சனையை கொடுக்க மாட்டார். ஏன்னா குருவும் சனியும் சம கிரகங்கள், பகையும் கிடையாது, எதுவும் அவங்களுக்குள்ள ஒரு நட்பு பகை எதுவுமே கிடையாது, சம கிரகம் அது. அப்படிங்கிற சூழ்நிலையில் சனி பகவான் 12ஆவது மாதத்துக்கு பிறகு அந்த பக்கம் உங்களுடைய மீனராசிக்குள்ளே உள்ள நுழையும் பொழுது பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை கொஞ்சம் குறைப்பார். 10ஆம் வீட்டை பார்க்குறதுனால தொழிலை விரிவுபடுத்துவார். நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க. வண்டி வாகனங்கள்லாம் புதுசாக வாங்குகிற விஷயங்களை கொண்டு வரும். பேட்டரி வண்டி வாங்குற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் இயக்குவார். ஏன்னா ராகுவோட போகிறாருல, ராகு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, ஹியூஜ் நெட்வொர்க்கு, இந்த மாதிரி விஷயங்களோட கனெக்ட் ஆவார். சனியும் ராகுவும் கனெக்ட் ஆனால் பிரச்சனை நினைப்பாங்க. அது 4ஆம் வீடுங்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் வீடு ஒரு கேந்திர ஸ்தானம் அப்படிங்கிற இடம். அது ராசிக்கு கேந்திரம். லக்னத்துக்கு என்னன்னு நம்ம பார்க்கணும். லக்னத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு தனிநபர் ஜாதகத்தில் வேலை செய்யும். ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இயக்குங்கிறனால அந்த வண்டி வாகனங்கள்லாம் பேட்டரி வண்டி வாங்கணும், நல்ல அழகான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இயக்குவார். கல்யாணமே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப நாளாக திருமணமே பண்ணாமல் இருந்தவங்க கூட இந்த 6ஆம் இடத்துல குரு 12ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது திருமணம் நடக்குங்க. அதுக்கு காரணம் என்னங்கன்னா 12ஆம் இடம்ங்கிறது ஒரு படுக்கையறை ரகசியங்கிற இடமும் அதுக்குள்ளே தான் இருக்குது. திருமண விஷயங்களில் அவங்க சந்தோஷம் அடைந்து ஒரு உடல் ரீதியாக சுகபோகங்கள் சந்தோஷங்கள்லாம் கிடைக்கணுங்கிற விஷயங்களையும் இயக்குவார். அப்படிங்கிறதுனால திருமணம் கண்டிப்பாக பண்ணும். கணவர் தேர்ந்தெடுக்கிற முறையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறவரை சனி பகவான் தன்னுடைய மூளையில் தவறான ஒரு ஸ்பௌஸை நீங்கள் தேர்ந்தெடுத்துடக்கூடாது. 1க்கு 2 தடவை நல்லா கருத்தில் கொண்டு 2 பேரும் பேசி முடிவெடுத்து அதுக்கப்புறம் திருமண யோகங்களுக்கு கொண்டு போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது.
உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாருல, செவ்வாயோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்? குரு மங்கள யோகத்தை கண்டிப்பாக பண்ணும் பொழுது திருமண விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை உறுதிப்படுத்துது. அந்த இடத்துல உங்களுடைய சந்திரன் எப்போ வந்து பயணிக்கிறாரு, 8ஆம் அதிபதி அந்த இடத்துல எப்போ பயணிக்கிறாருங்கிற விஷயங்களை கொஞ்சம் கவனிங்க. ஒரு ராசி பலன்லாம் கேட்பீங்கள்ல, அப்படிங்கிறப்ப அதை கவனிங்க. அந்த 2ஆம் இடத்துல மட்டும் அந்த சந்திரன் வராமல், அதாவது மகர ராசிக்குள்ளே எப்பெல்லாம் சந்திரன் நகர்றாரோ அந்த நேரங்கள்லாம் நீங்கள் சரியான முடிவுகள் வந்து எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். சந்திராஷ்டம நாட்களில் கூட நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த சந்திரன் நண்பர் தான் அப்படிங்கிற முறையில் பெரிய கெடுதல்கள்லாம் பண்ண மாட்டார். 8ஆம் இடத்துலையே இருந்தாலும் கூட கெடுதல்கள்லாம் பண்ண மாட்டார். ஆனால் உங்களுக்கு 2ஆம் இடத்துல வரும்போது வருமான விஷயங்களையும் யாருக்கும் கையெழுத்து போடுறது, யாருக்காவது அக்ரிமெண்ட் ரீதியாக பிரச்சனைகள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது பிரச்சனைகளுக்கு உள்ளாயிடும். இதுக்கு முன்னாடியே இப்போ 5ல் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஏதாவது அக்ரிமெண்ட்லாம் போட்டு ஏதாவது பேசி வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தப்பாக தான் கொண்டு போவோம். ஒழுங்காக நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்க முடியாத சூழ்நிலையை தான் இயக்குவார். 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமானம் நல்ல எக்கச்சக்கமாக வரும். நல்லா 2ஆம் இடத்தை பார்க்குற சூப்பராக வருமானம் வரும். ஆனால் அந்த 2ஆம் இடம் லக்னத்துக்கு என்னங்கிறதையும் பார்த்துக்கணும். நீங்கள் இப்போ ராசிப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருமானங்கள் வருங்கிறத வச்சுருக்கு. மன ரீதியாக நிம்மதியாக இருக்கும், குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, தேவையான விஷயங்களுக்கு காசு கிடைக்கும், வீட்டுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் வாங்கி கொடுத்துருவீங்க. வீட்டில் இந்த முதல்ல வந்து 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, ரொம்ப கனமான பொருள்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வீட்டுக்கு நிறையா வாங்குவீங்க. டிவி வந்து பெருசாக மாற்றுவீங்க, ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னாக்கா மாற்றுவீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் சில பேர் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இயக்குவார். அதுவும் வந்து செலவு ஐட்டமாக பண்ணுறாங்க சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 12ஆம் வீட்டை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். 4ஆம் அதிபதி தானே உங்களுக்கு வந்து 6ல் இருக்கிறாரு. 6ஆம் வீட்டில் இருக்கும்போது ருணரோக சத்துருஸ்தானத்தை வந்து டெவலப் பண்ணிடுவாரா அப்படின்னு ஒன்றும் கற்பனை பண்ணிடாதீங்க. அதாவது இந்த ராசிக்கு சுக்கிரனுடைய வீட்டில் பிறக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். இது வந்து ஒரு துலா ராசியில் இருக்கிறாங்க, துலா ராசிக்காரங்களுக்கு சில விஷயங்களில் தடை ஏற்படுமே தவிர பிரச்சனைகள் இருக்காது. துலா ராசியில் லக்னம் விழுந்தவங்க. இதே தனுசு ராசிக்கு வந்து 6ல் மறைந்து இருந்தாலும் அந்த இடம் வந்து எதுக்கு அந்த இடத்துல மறைஞ்சி இருந்தாலும் நல்லது நடக்குதுங்கிற காரணம் என்னென்னா, 2ஆம் வீட்டை பார்ப்பார். 2ஆம் வீட்டை பார்க்கும்போது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி வரும், நல்ல ஒரு தகுதி வரும், கௌரவம் வரும், நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். இதனால் வரையும் வேலைக்காரர்கள் அமையாமல் இருந்திருந்தது அப்படின்னா ஒரு நல்ல வேலைக்காரர்கள் கிடப்பாங்க. இல்லைன்னா வேலைக்காரர்கள் உங்கள்கிட்ட ஒழுங்காகவே நடந்துக்காமல் இருந்திருந்தாங்கன்னா, ஒரு ஒழுங்கான முறையில் நடந்துக்காதவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல முறையில் நடந்துக்கிற விஷயங்களை கொடுப்பாரு. அதாவது வேலைக்காரங்க நல்லா பொய் சொல்ல மாட்டாங்க, நல்ல மனிதர்களாக மாறுற ஒரு விஷயத்தை அந்த குரு பகவான் அந்த 6ஆம் இடத்துல வேலைக்காரர்கள் ரீதியாக நீங்கள் இவ்வளோ நாளாக நம்பி வீணாக போன விஷயங்களை மாற்றுவார். கொஞ்சம் அந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்து உள்ளே சேரும் பொழுது மட்டும் கொஞ்சம் நாளைக்கு 48 நாள் மட்டும், அதாவது 8வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் வேலைக்காரர்களை நம்பிக்கிட்டு நிறையா காசு கொடுத்து ஏதாவது பண்ணிங்கன்னா காசு வாங்கிட்டு அவன் பாட்டு ஓடி போயிடுவான், வேறு ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்காதீங்க. அந்த 6வது மாதம் லாஸ்ட்லேருந்து 8வது மாதம் லாஸ்ட்டு முடிகிற வரையும் 9வது மாதத்துக்கு பிறகு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். 9வது மாதம் நறுக்கி 20 தேதிக்கிட்ட கொண்டு வரணும். அந்த செவ்வாயை வந்து பகை வீட்டுக்குள்ளே தான் போகும். ஆனால் செவ்வாய் பகை வீட்டுக்குள்ளே போனாலும் உங்களுக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருந்து நல்லது தான் செய்வாருங்கிற சுச்சுவேஷனில் ராசிப்படி நல்லா தான் இருக்கும். செவ்வாய் வந்து 7ஆம் வீட்டில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது எஃபோர்ட் போட வைக்கும். அடுத்தடுத்து ஒரு ஆள் வேலையை செய்யலையா அந்த வேலையை இன்னொரு ஆள் செய்கிறதுக்கு தயாராகிடுவாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்களே வேலைக்காரர்களாக இருக்கீங்களா, அதெல்லாம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அந்த வேலை இன்றைக்கி லீவு போட்டிருக்கீங்க, எதுவும் பண்ண முடியல, மறுநாள் போவீங்க. அந்த 2 வேலையும் சேர்த்து செய்கிற சுறுசுறுப்பை கொடுத்து நல்ல உடம்பு நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிற விஷயங்கள்லாம் பக்காவாக செய்வார். பணமும் பொருளாதாரமும் ஏறுகின்ற விஷயங்களை இயக்க போகிறார். 4ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மாடி வீடு, சில பேர் மாடி வீடு கட்டுவாங்க, சூப்பராக இருக்குங்க. மாடி வீடு கட்டுற விஷயங்களை இயக்கிறோம். மேலே இருக்கிற விஷயங்கள் வந்து மாடியில் போய் குடியிருக்கிறேன்ட்டு நீங்கள் போக வேண்டாம், கீழே குடியிருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி அப்படிங்கிற இடம் வந்து கும்பராசி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் வேலை செய்யும், ஒரு பெரிய அளவில் வேலை செய்யாது. 3ஆம் இடம்ங்கிறது தைரிய வீரியஸ்தானம். தைரியத்தை சில நாளாக நீங்கள் இழந்து பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருந்த விஷயங்கள் நல்லா இருக்குன்னு ராசி பலன்கள்லாம் சொன்னாங்களே, ஆனால் எனக்கு வந்து இப்படி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்க, இந்த தைரியத்தை இழந்து இருந்தவங்க இப்போ வந்து தைரியத்தை அதிகப்படுத்துகிற நேரத்தை இயக்குவார். அதுவே ஒரு பெரிய விஷயம். மனசு வந்து தைரியம் ஆகிடுச்சுன்னா எல்லா வேலையும் நீங்கள் சுறுசுறுப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. வருகின்ற 12வது மாதம் சனி பகவான் 4ஆம் வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னாலே உங்களுடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பார். சரி, ராசியை பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன தடையாக வரும். ஆனால் அதையும் மீறி நீங்கள் வந்து நல்லா பண்ணுவீங்க. ஏன்னா 2ஆம் வீட்டை பார்க்குறது, குரு 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. 12வது மாதத்துக்கு பிறகு சனி உங்களுக்கு உங்களுடைய ராசியை பார்ப்பார். சனி ராசியை பார்க்கும்போது சில பேருக்கு வந்து இந்த பல்லு ரீதியாக சில பிரச்சனை, பல்லில் வந்து ஏதாவது ஒரு தொந்தரவு, இல்லைன்னா வாயில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், நல்ல உணவு கிடைக்காத நிலை, சரியான நேரத்தில் சாப்பிட முடியாத ஒரு சுச்சுவேஷனு, டைமிங்க்கு சாப்பிட முடியாத நிலை, வீட்டில் இல்லைனாக்கா வீட்டை விட்டு பிரிஞ்சு லாங்காக போய் இருந்து வேலை பார்த்துட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்துட்டு வர்ற நிலை, இப்படியெல்லாம் அந்த 12வது மாதத்துக்கு பிறகு இயக்குவார். ஆனால் பெரிய பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார். அதுதான் இதில் ஒரு மெயின் விஷயம். முதல்ல பொருளாதாரத்தை சரி பண்ணும் பொழுதே ப்ராப்ளங்கள்லேருந்து வெளியில் வருவீங்க. அதே சமயத்தில் அந்த 4ஆம் வீட்டிலேருந்து 6ஆம் வீட்டையும் குருவையும் பார்ப்பார். அந்த வீட்டை பார்க்கறதுனால, அதுவும் சுக்கிரன் வீட்டை பார்க்குறாரா, குரு அங்கே இருக்கிறாரா, ஆன்மீக விஷயங்களில் நல்ல ஒரு நாட்டம் வரும். நிறைய ஆன்மீக பயணங்களையும் இயக்குவார். ஏன்னா அந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து 3ஆம் வீட்டு அதிபதி அப்படிங்கிற முறையில் 4ஆம் வீட்டில் இருக்கிறனால காரில், சொகுசு வாகனங்களில் நல்ல ஒரு அலைஞ்சி லாங் ட்ராவல் இந்த மாதிரிலாம் விஷயங்களெல்லாம் போகிற விஷயங்களை கொடுப்பாரு. நல்ல சாமி கும்பிட்டுட்டு நல்ல சந்தோஷமாக இருக்கிற விஷயங்களை பண்ணுவார். குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போய் நல்லபடியாக வழிபடுற விஷயங்களை பண்ணுவார். சந்தோஷத்தை நிறையா இயக்கிக்கிட்டு தான் இருப்பார். நல்ல ஒரு பொற்காலமாக இது உங்களுக்கு அமைய போது. சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வந்து நல்ல காசு பணத்தோட சுகமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான விஷயங்களை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். நல்ல ஒரு பொற்காலம் இது. மற்றபடி இதுக்கு வந்து ஒரு பரிகாரங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவானை தான் எடுத்துக்கணும். நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போங்க, சூரிய பகவானார் கோயிலுக்கு போங்க, சுக்கிர வழிபாடெல்லாம் வந்து பண்ணுங்கள். சுக்கிரன் வந்து எதிரியாச்சு, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் கணக்கு கிடையாது. சுக்கிர பகவான் வழிபாடுகள்லாம் நல்ல விஷயங்களை தான் கொடுப்பாரு. பரிகாரத்தையே நான் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பாவங்கள் தீர்க்கதற்கான பரிகாரங்களை நான் கொடுப்பேன். கோயிலுக்கு போகிறதுங்கிறது தங்களுடைய ஆன்மாவை சுத்தம் செய்து கொள்வதற்காக தான் கோயிலுக்கு போகிறது, பாவத்தை தீர்ப்பதற்காக அல்ல. அதுவே நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுடைய செவ்வாய் வீட்டை வந்து குரு பகவான் பார்க்குறாரு. அவரே 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, 5க்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்படிங்கிறப்ப குருவை பொறுத்த வரையும் அந்த 5ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஆனால் அந்த செவ்வாய்ங்கிற 5ஆம் அதிபதி செவ்வாய்ங்கிறவர் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்குறாரு. அவருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன, அதாவது 12ஆம் வீட்டை பார்க்குறாரு, அதே வீட்டுக்கு தானே அவரும் காரகன். அதனால் நீங்கள் என்ன பரிகாரங்கள் பண்ணுறீங்கன்னா, குழந்தைகள் ரீதியாக ஏதாவது வாங்கி கொடுங்க. ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு ஏதாவது போய் உதவி செய்யுங்க. இயற்கையாகவே உங்களுக்கு உதவி செய்கிற குணம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற சூழ்நிலையில் ஏதாவது ட்ரஸ்ட்டு ஏதாவது நடத்துகிறாங்க பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைகள்லாம் எதுவும் வளர்க்குறாங்க, குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்கு வருமானங்கள் பத்தலை அப்படிங்கிற ஒரு அந்த இடவை பாருங்கள். ஏன்னா இப்போல்லாம் வந்து ட்ரஸ்ட்டு நடத்துகிற இடத்துலலாம் நிறையா காசெல்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுற இடங்களாக பார்த்து அவங்களுக்கு போய் நல்ல ஒரு உதவிகளை செஞ்சிங்கன்னா, அவங்க மனசார மனம் குளிர்ந்தாங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் குறையும். 12வது மாதத்துக்கு பிறகு வீட்டில் வந்து நெய் விளக்கு ஏற்றுங்க. எப்போதுமே நெய் விளக்கு ஏற்றலாம் வீட்டில். ஆனால் முக்கியமாக 12வது மாதத்துக்கு பிறகு இந்த நெய் விளக்கு ஏற்றுங்க. ஏன்னா புதன் வீட்டை வந்து சனி பகவான் பார்ப்பார். அப்படி புதன் வீட்டை பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நெய் விளக்கு போடுங்க. குரு பகவான் வந்து ரொம்ப காசு பணத்தை கொடுக்குறத செலவை வந்து குறைப்பார். அந்த நேரத்தில் நெய்க்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது. ஏன்னா நெய் உருவாகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அது நெய் ஆகுதான். அதனால் உங்களோட உழைப்பை வந்து அவ்வளவு கஷ்டப்படுற உழைப்பை வேஸ்ட்டு பண்ணாமல் தேக்கம் பண்ணி உங்களுக்கு அப்படியே அந்த பணத்தெல்லாம் சேவ் பண்ணும். அதுக்காக தான் வந்து நெய் விளக்கு போட சொல்கிறோம். மற்றபடி சூரிய பகவானுக்கு நீங்கள் வந்து வழிபடணுங்கிறனால திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது ரொம்ப நல்லது. குரு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள். ஜீவசமாதி வழிபாடுகள்லாம் செய்யுங்க. உங்களுக்கு ரொம்ப நன்மைகள் நல்லா நடக்கும். மற்றபடி நம்ம அடுத்து வந்து மகர ராசிக்கு வந்து குரு பயிற்சி பலனை பார்ப்போம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரங்களுக்கு நம்ம வந்து குரு பயிற்சி பலனை இப்போ பார்ப்போம். சிறியதாக ஒரு பதிவை போட்டிருந்தோம். நம்ம வந்து முழுமையான எல்லா விஷயங்களையும் பேசுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். அதில் இப்போ வந்து நம்ம மகர ராசிக்கான குரு பயிற்சி பலனை முழுமையாக நம்ம பார்ப்போம். இப்போ உங்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு குரு போகிறார். இப்போ மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 1/5/2024 அன்று குரு பயிற்சி ஆகுறாரு. அந்த மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரங்கிற சூரியனுடைய நட்சத்திரம் வந்து 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்குது. இப்போ இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் என்னை பொறுத்தவரை ஒரு 20% தான். பிரச்சனைகள்லாம் ரொம்ப குறைவு, 20% தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க 4 பாதமும் அதில் இருக்குது. திருவோண நட்சத்திரக்காரங்க 4 பாதமும் அதில் இருக்கிறனால நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளையும் அதிகமாக அனுபவிக்கிறவங்க அவங்கள தான் இருப்பாங்க. ஒரு 2 வருட காலமாகவே நிம்மதியாகவே அவங்க இல்லை.
அவங்க அதே ஒரு அவிட்ட நட்சத்திரத்தில் உள்ளவங்க 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் அதில் இருக்க அதுலேயும் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது கொஞ்சம் என்ன பார்த்திங்கன்னா ஒரு 50% பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க. அந்த வீட்டுக்கு சனி பகவானே காரகன். சனி பகவான் தான் மெயினான அந்த வீட்டுக்கு ஹெட் ஆஃபீஸர். அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த சனி பகவானுக்கு யார் விரோதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் விரோதி. அந்த சூரியன் இப்போ உங்களுக்கு 4வது மாதத்தில் நல்லா உச்சமாகி உங்களுடைய குருவோடு சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது வீட்டில் அம்மாவுடைய உடல்நிலை பாதிப்பு, படிப்பு சரியாக வராத சூழ்நிலை, சுகஸ்தானங்கள் கெட்டு போகிற அனைத்து விஷயங்களுமே இயக்கிக்கிட்டு இருப்பார். இப்போ சூரியன் போய் உச்சமாகி நல்லா தானே இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, குருவோடு தானே இருக்கார் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது மாதிரி இருக்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பார். 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால சரியான பொறுப்புகள் அப்படிங்கிற விஷயங்களை சரியாக செய்ய முடியாத சூழ்நிலையே ஏற்படும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள்னால, அவங்களோட பிள்ளைகள்னால நிம்மதி இழந்து இருப்பாங்க. இப்போ திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, திருமண வயதில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், மன நிம்மதியை இழந்து தான் இருப்பாங்க அவங்களே. மகர ராசியில் பிறந்தவங்க ஒரு சிலருக்கு தலைமை பண்பே கிடைக்காத சூழ்நிலையில் கஷ்டப்படுற சூழ்நிலையை வச்சுருப்பார். சில பேருக்கு நெத்தி வலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். மூளையில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுப்பார். உயிர் ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுற விஷயங்கள் தான் நடத்திக்கிட்டு இருந்தார் இவ்வளோ நாள். உடல் வாகுவே கொஞ்சம் மெலிஞ்சு போய் வேறு மாதிரி சில பேர் இருப்பாங்க. சில பேர் சம்மந்தமே இல்லாமல் குண்டாக போய் கஷ்டப்படுவாங்க. அது அவங்க லக்னத்தை பொறுத்து கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஒரு தனித்தன்மையாகவே இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய திறமைகள் அனைத்துமே அடுத்தவங்களுக்கே தெரியாத நிலைக்கு கொண்டு போயிடும். நீங்கள் எவ்வளவு தான் முயற்சி எடுத்தாலும் அது நடக்காத சூழ்நிலையாகவே இருக்கும். சுமாராக நடக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா பிரச்சனையாகவே இருக்கும். ஒரு சாதனையுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் தோல்விகளே நிற்கிதேங்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய பண்புகளை அடுத்தவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. கௌரவ குறைச்சல் ஏற்படுற மாதிரியே மன ரீதியாக நிம்மதியை போயிட்டுருக்கும். ஏன்னா கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் உள்ளாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக 12ஆம் வீட்டை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார்ல, நிறைய விரைய செலவுகளும் பிரச்சனைகளும் இருக்கும். எவ்வளோ காசு கொண்டு வந்தாலும் வீட்டில் தங்காத சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு திறனே உடம்புல இல்லாத அளவுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. சோம்பேறித்தனத்தை அதிகமாக கொடுத்துருக்கும். அனுபவிக்கும் யோகமே இருந்திருக்காதுங்க. ஒரு ஆளுமை திறனே இல்லாத சூழ்நிலையில் சூரியன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்தையுமே கெடுத்திருப்பார். பொறுப்பு திறனே இல்லாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பார். நீங்கள் எவ்வளோ தான் பொறுப்பாக இருந்தாலும் இல்லாத நிலையை தான் கொடுத்துக்கிட்டு இருப்பார் அவர். மகர ராசிக்காரங்க வீட்டில் யாராவது ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். மகர ராசிக்காரங்க வீட்டில் யாராவது இருக்காங்க, நமக்கெல்லாம் மகர ராசியெல்லாம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் கௌரவ குறைச்சல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நிம்மதித்தன்மையை இழந்து தான் எல்லோரும் இருக்கிற விஷயங்களை கொண்டு வரும். ஏன்னா மகர ராசி இப்போ கொஞ்சம் சிரமத்தில் இருக்குது. ஏன்னா அவருடைய ராசியோட அதிபதி 2ஆம் வீடுங்கிற இடத்துல இருக்கிறதுனால குடும்ப ரீதியாக நிம்மதியை இழந்து தான் கொஞ்சம் ரொம்ப சிரமத்தில் தான் இருப்பீங்க. எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் முயற்சி வீணாகுதல் அப்படிங்கிற விஷயங்களை வீண் பழியும் தெய்வம் வீட்டுக்குள்ளேயே வரலைங்கிற மாதிரி மன நிம்மதியும் துரதிர்ஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கிற சுச்சுவேஷனை இயக்கிக்கிட்டே இருக்கும். சில பேர் துரோகம் செய்கிறாங்க நமக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. லஞ்சமே வாங்காட்டி கூட லஞ்சம் வாங்கினதா நினைப்பாங்க. சம்மந்தம் இல்லாமல் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிறை தண்டனைங்கிற அளவுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் நின்றுட்டு வந்த கொடுமைகள்லாம் சந்திக்கிற சூழ்நிலையை பண்ணியிருப்பார். சட்டவிரோத செயலாக சூசுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு சொத்துக்கள் இழப்புகள், திடீர் சொத்து இழப்புகள்ங்கிற விஷயங்களை இயக்குவார். வண்டி வாகனங்களுக்கு கண்ணாமலான்னு செலவு பண்ண வைப்பார். இவ்வளோ நாளாக இருந்து இவ்வளோ கஷ்டத்தையும் அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார். மகர ராசியில் சிலருக்கு பார்த்திங்கன்னா, அதாவது அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா முதுகு தண்டு சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் கொஞ்சம் வலி இருக்கும். இருதயம் இருக்கிற இடத்துக்கிட்ட கொஞ்சம் வலி பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். இந்த ஒரு கற்பனை திறன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தப்பாக இயக்கிற விஷயங்களை பண்ணும். சில நேரத்தில் காசே இல்லாமல் வீட்டில் நம்ம இருந்துக்கிட்டு இருப்போம். விருந்தாடி யாராவது ரொம்ப மன கஷ்டத்தை, அவங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியலையேங்கிற மன கஷ்டத்தை கொடுக்குற சுச்சுவேஷனையும் அந்த இதுவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். மகிழ்ச்சியே இல்லாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கும். கேளிக்கையாகவே இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ சில பேர் வீட்டில் சம்மந்தமே இல்லாமல் சூதாட்டம் அது இதுன்னு செயல்பட்டு காசை நிறையா காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. எங்கே தான் போய் ஜாதகம் நிறைய இடத்துல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் பார்த்தாலும் எல்லாமே வேறு மாதிரி, இந்த அப்போ சரியாயிரும் இப்போ சரியாயிருன்னு சொல்லிட்டு நிம்மதித்தன்மையை இழந்து இருக்கிற சூழ்நிலையை தான் கொண்டு போயிட்டே இருந்திருப்பார். ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணுன்னாலும் காசு இல்லாமல் ஒரு பண்டிகை நாளில் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. அதாங்க உண்மையிலேயே அதான் உண்மை. ஒரு வீட்டில் ஏதோ அன்னன்னைக்கு உள்ள விஷயங்களை ஏதோ பண்ணணும் செஞ்சோங்கிற மாதிரி சிம்பிளாக போயிட்டுருக்கும். பிள்ளைகளை படிக்கிறதுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு பேப்பர் பேனா இது வாங்கி கொடுக்கக்கூட முடியாத சுச்சுவேஷன்லாம் நிறையா இயக்கியிருப்பார். அதாவது அவங்க லக்னாதிபதியின் அளவை பொறுத்து செய்வார்.
லட்சத்தில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த செலவு இருக்கும். ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த செலவு இருக்கும். கோடியில் சம்பாதிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த ஒரு செலவு இருக்கும். சும்மா டெய்லி வந்து வேலைக்கு போகிறோம், வார சம்பளம் தான், மாத சம்பளம் தான் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த ஒரு செலவை கொடுத்து ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையை தான் இயக்கிக்கிட்டு இருந்திருப்பார். ஒரு உயிரை உருவாக்கும் திறன் அப்படிங்கிற விஷயங்களும் அந்த இடத்துல இருக்குது. அப்படிங்கிறப்ப உங்களுடைய ராசி வந்து ஒரு சிம்பிளான விஷயம் கிடையாது. 10ஆம் வீடு, அது பொறுப்பான வீடு. காலச்சக்கரத்துக்கு அது 10ஆம் வீடு. அப்படிங்கிறப்ப பொறுப்புகள் அப்படிங்கிற என்ன, சில பேர் வீட்டில் திருமணம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி மகர ராசி எல்லாம் கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டில் யாராவது மகர சம்மந்தப்பட்ட ராசி இருக்கும் பொழுது குழந்தைகளே வந்து தள்ளி போகிறது, குழந்தை ஒரு கரு களையிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இயக்கிக்கிட்டு அந்த வீட்டையே மன கஷ்டப்படுத்தியிருப்பார். சரி, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து குரு பயிற்சி பலனில் வந்து இப்போ 1/5/2024 பிறகு குரு பயிற்சி ஆகிறாரு. ஆன பிறகு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வந்த உடனேயே நல்லதெல்லாம் பண்ணிட மாட்டார். டக்குன்னு 5ஆம் வீட்டுக்கு வர்றாரு. அப்படிங்கிறதுனால குழந்தைகள் ரீதியாக திருமண விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை செய்வார். ஒரு அதிர்ஷ்டம்லாம் கிடைக்கிற நேரம்னு இருக்குமே தவிர அது அவங்கவுங்க ஜாதகத்தில் நல்ல நேரங்கள்லாம் எல்லாம் பார்த்துக்கணும். என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவார், நல்ல வருமானம் வரும், குடும்பம் நல்லா கலகலன்னு நல்லா சிரிக்கிற சுச்சுவேஷன்லாம் கொடுக்கும், வாக்கு நல்லாயிருக்கும், நல்லா பேசுகிற ஸ்பீச்செல்லாம் நல்லாயிருக்கும், நல்ல தெளிவான முகமாக இருப்பீங்க. வாயிங்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, பல்லு, இந்த மாதிரி சனி பகவான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ உங்கள் ராசியில் பிறந்திருக்கிறதுனால குடும்பத்தில் யாருக்காவது பல்லு வலி இது மாதிரி இருக்குன்னு வைங்க. இந்த மகர ராசியும் கும்பராசிக்காரங்களும் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னாக்கா இந்த மாதிரி மகர ராசியும் கும்பராசியும் இருக்கிற வீட்டில் யாராவது குடும்ப ரீதியாக இருக்கிறவங்கள கூட, ஏன்னா 2ஆம் வீட்டில் இருக்கிறாருல சனி பகவான், 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலே அவங்களுக்கு பல்லு வலி, வாயில் தொந்தரவு, இந்த மாதிரி சரியான ஒரு நீரோட்டம் வந்து உடம்புக்குள்ளே வந்து நீரோட்டம் ஒரு சரியாக இல்லாத சூழ்நிலை, யூரின் போகிற சின்ன சின்ன ப்ராப்ளங்கள், ரத்தத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, இந்த சுகர் பேஷண்ட் இவங்களாம் இருப்பாங்களா அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவு, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சி ஆனோடனே சுத்தமாக தீர்த்துருவார், எல்லாமே சரியாயிடும். சில பேர் பல்ல பிடுங்கிடுவாங்க. நோய் எந்த நோயாக இருந்தாலும் தீரும்னு வச்சிங்களேன். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நாக்கு முதற்கொண்டு, ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற அந்த சனி பகவான் வந்து 3ஆம் வீட்டுக்கு 12ஆவது மாதம் தான் போவார். அப்போ உங்களுக்கு சுத்தமாகவே வந்து 7.5 சனியிலேருந்து மொத்தமாகவே அப்போ வெளியில் வர்ற விஷயங்களே இயக்குவார். அதனால் நல்லா இருக்குன்னு வச்சுங்க. மூக்கு முதற்கொண்டு தொண்டை, இது தொண்டை தாடை பகுதிகள், இதெல்லாம் வந்து யாராவது ப்ராப்ளங்கள்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து தானிய வகைகள்லாம் நல்லபடியாக சேரும், பணம் வந்து நல்லா வரும், பிள்ளைகள்லாம் சின்ன குழந்தைங்களாக இருக்கிற குழந்தைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க. தாய், உங்களுடைய தாயோட மூத்த சகோதரர்கள்லாம் இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சுச்சுவேஷன்லாம் இயக்கும், அவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் வரும். உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்கள்ல, அவங்க வந்து நல்ல ஆயுளெலாம் நல்லா நீடித்து நல்ல விஷயங்களை கொடுக்கறது, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக இருக்கிற விஷயங்களை கொடுக்கும். உங்களோட வாழ்க்கை துணை அப்படின்னா நான் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். அவங்களுக்கு முக்கியமாக இதிலேருந்து என்ன சொல்கிறோன்னா, வியாதி வந்து குணமாகும், உடல் வந்து வியாதி குணமாகுங்கிறது தான் முக்கியமான விஷயமே. வயிறு, இறப்பை, கல்லீரலெல்லாம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுத்தமாக சரியாகுங்க, பயப்பட வேண்டாம். கிருமிகளே தாக்காது. கடன், வழக்கு, நோய் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குணமாகும், எல்லாமே சரியாகும். வழக்கு பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கே வரும். வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக வாடகையெல்லாம் நல்லபடியாக கொடுக்குற சுச்சுவேஷனை கொடுத்துரும். வீட்டில் வந்து தானிய வகைகள் நல்லாயிருக்கும், எல்லாமே வந்து சேரும். நல்லா உழைப்பீங்க. இந்த மருத்துவரை போய் பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குமே தவிர அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வீட்டில் இருக்காது. வேலைக்கு போகிற விஷயங்கள்லாம் நல்லபடியாக வேலைக்கு போவீங்க, நல்ல உழைக்கிற விஷயங்களை கொடுப்பார். வீட்டில் ஏதாவது செல்ல பிராணிகள் வளர்க்குற விஷயங்கள் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் வந்து சரியாக இல்லை, நான் முன்னாடி நிறைய கோழி ஆடுலாம் வளர்த்தேன், இதெல்லாம் இப்போ எதுவுமே பண்ண முடியலைன்னு சொல்கிறவங்களுக்கு இனிமேல் பண்ண முடியும். வீட்டில் பிராணிகள்லாம் வளர்க்கலாங்கிற விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் கொடுப்பார். எல்லா விஷயங்களையும் நல்ல வெற்றி அடைகிற விஷயங்களை கொடுப்பார். அதாவது ஒரு புருஷன் பொண்டாட்டி விஷயங்களில் ஃபாரினில் இருக்கார், வீட்டுக்கு இன்னும் ஒரு வரலைங்க, இந்த 2-3 வருஷமாக இருக்கிறாருங்க, இந்த வருஷம் வந்துடுவாரா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுவார். சந்தோஷமாக இருப்பீங்க. திருமண முறிவு அளவுக்கு போய்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே முறிவெல்லாம் ஆகாமல் கண்டிப்பாக அவங்க ஒன்று சேர்கிற சுச்சுவேஷனே இயக்கும், சக்குன்னு மாற்றி விட்ரும், எல்லாத்தையுமே மாற்றி விடும். பெரியவங்க 4 பேர் வந்து பேசி
பார்த்தாக்கா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. எல்லாம் சந்தோஷத்தை தான் கொடுக்க போகுது. மனைவி ரீதியான ஆதிக்கங்கள் எல்லாமே நல்லதாக தான் இருக்குது. இங்கே கணவன் சில நேரத்தில் கேட்டுக்குவோம் அந்த பேச்சை அப்படிங்கிற சூழ்நிலையை கொடுக்கும். மாத சம்பளத்தை கரெக்டாக கொண்டாந்து வீட்டில் எல்லோரும் கொடுத்துருவாங்க. நீங்கள் தான் வந்து ஒரு குடும்ப தலைவின்னு வச்சிங்களேன், மாத சம்பளம் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடும். இப்போ நீங்களே வந்து சம்பாதிக்கிற ஆளாக இருந்தால் காசை கரெக்டாக கொண்டு வந்து கொடுப்பீங்க. பகை உணர்வுகளை இல்லாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கொடுப்பார். எதிரிகளையெல்லாம் வெல்ற சுச்சுவேஷனை இயக்குவார். சிறை தண்டனை, சிறைவாசம், அது இதுன்னு பிரச்சனைகள்லாம் பேசப்பட்ட விஷயங்கள் அப்படியே முற்றிலும் மாறுபட்டு நல்ல நிலைமைகளை கொடுக்கும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வேலையே இல்லையே, சும்மாவே உட்காந்துருக்கனே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன கஷ்டத்தில் இருப்பாங்க. பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவமானங்களும் பிரச்சனைகளும், வீட்டில் எங்களை சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, காசு இல்லாமல் பல தொந்தரவாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அப்படியே மாற்றம் ஏற்படுங்க. கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். சரி, எப்போ அந்த மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரையும் வைகாசியும் போகணும். சித்திரை வைகாசி போனோன்னு தான் மாற்றங்கள் ஏற்படும். வைகாசி மாதத்தில் 8ஆம் அதிபதியும் உங்களுக்கு 12ஆம் அதிபதியும், ராசிக்கு 8 ராசிக்கு 12 அதிபதி வந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்து 5ஆம் இடத்துல இருப்பாங்க. 5 நாளே அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை தர்ற மாதிரி தந்து கெடுப்பாங்க அந்த இடத்துல. ஏன்னா அவர் 8ஆம் வீட்டு வேலையை அங்கே போய் செய்வார், விரயஸ்தான வேலையையும் போய் 5ஆம் இடத்துல நின்று செய்வார். குழந்தைகள் ரீதியாக சில தொந்தரவுகளும் ஏற்படுற சுச்சுவேஷனையும் இயக்கிடுவார். அதனால் கொஞ்சம் கவனம் வரவங்க. சில பிள்ளைங்களை நீங்கள் நம்பி வந்து காலேஜ் பண்ணுறது, சேர்க்கறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த குழந்தைங்கள்ட்ட நிறைய நம்ம கஷ்டங்கள்லாம் சொல்லி வச்சு அனுப்புங்க. ஏன்னா காதல் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனைகள் இழுத்துட்டு வந்துட்டீங்கன்னா மன கஷ்டமாக போயிடும். திருவோண நட்சத்திரம், இந்த மாதிரி அவிட்ட நட்சத்திரம் உள்ளவங்க பிள்ளைகளாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகவே போகாதீங்க. உங்களுக்கு நல்லதில்லை. ஏன் சொல்கிறேன்னாக்கா, அது 5ஆம் வீட்டில் காதலை தருங்கிற இடத்துக்கு வந்து குரு வந்திருக்கிறாரு. நல்ல விஷயங்கள்லாம் நடத்துங்கன்னு சொல்கிற இடத்துல வந்திருக்கிறாரு. திருமணம் நடக்குங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்படின்னு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால கல்யாணம் நடக்குங்கிறதுனாலேயே இந்த காதலை முதல்ல கொடுப்பாரு. அது அந்த மாதிரி காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு போகாதீங்க. அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது. பொறுமையை காத்து இருந்தீங்கன்னா மட்டுமே. ஏன்னா உங்களுக்கு வந்து குரு 6ஆம் வீட்டை தாண்டி 7ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது தான் ஒரு 2026க்கு பிறகு தான் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சித்திரையும் வைகாசியும் என்ன பண்ணணும்னா நல்ல பிரச்சனைகளை கொடுக்கும். நமக்கு வந்து இன்னமும் பல பிரச்சனைகள் தீரவில்லையே. ஏன்னா 5ஆவது மாதம் குரு பயிற்சி ஆன பிறகு கூட ஒன்றும் சரியாக இருக்காது. அதனாலேயே நீங்கள் நிம்மதியை, என்ன குரு பயிற்சி ஆன பிறகு நமக்கு தான் சரியாக இல்லையேங்கிறது விரக்தி வரும். அதுக்காகவே நான் இந்த விரக்தி வேண்டாங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இந்த 2 மாதம் போன பிறகு குரு 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுக்குள்ளே வந்து நிற்கும் போது கடன் எல்லாம் கொஞ்சம் அடைக்கிற சுச்சுவேஷன் கொடுப்பாரு. யாருக்காவது கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பண்ணுவார். எப்படி கொடுப்போம், வேலையும் இல்லை ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனை இயக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. சூரியன் கனெக்ட் ஆகும்போது வேலை கிடச்சிருங்க. திடீர்னு அந்த வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சில பேருக்கு வந்து கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சூரியன் வந்து கிட்டக்க அந்த குரு போகும்பொழுது கண்டிப்பாக 2 பேரும் ஒன்று சேர்றாங்க வைகாசி மாதம். அந்த நேரத்தில் கவர்மெண்ட் வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கூட கவர்மெண்ட் வேலை கூட கிடைக்கும். அன்னைக்கு ஆடி மாதத்தில் பாருங்கள், கண்டிப்பாக ஆடி மாதத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். கண்டிப்பாக வந்து ஆடி மாதத்தில் நிறைய நன்மைகள் நடக்கும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சொன்ன விஷயங்கள்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்மளுடைய ராசி பலன் வந்து சிம்பிளாக பார்த்துட்டு ஏதோ பேருக்கு சொல்கிற மாதிரியெல்லாம் சொல்லலை. ஒவ்வொன்றையும் நல்லா ஆராய்ச்சி பண்ணி நிறையா ஜாதகங்களை கணிச்சிட்டு தான் பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருந்து தான் குடும்ப ரீதியாக நிம்மதியை குலைச்சி காசு வருமானங்கள்லாம் இல்லாமல் பண்ணி தனம், குடும்பம், வாக்கு, மெயினாக ஸ்பீச், இது 3ஐயுமே கெடுத்து ரொம்ப திருப்தி இல்லாத சூழ்நிலையை பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. 12ஆவது மாதத்துலேருந்து மொத்தமாகவே விலகுது. 3ஆம் இடத்துக்கு சனி போயிடுவார். சரி, 3ஆம் இடத்துல சனி போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல. 3ஆம் இடத்துல சனி போய் 9ஆம் வீட்டை பார்ப்பார். பாக்கியத்தை கெடுத்து நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வருஷத்தில் அது நடக்காதுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா 9ஆம் இடத்தை குருவும் சேர்ந்து பார்ப்பார். அதனாலேயே பாக்கியங்கள் கெடுக்கப்படாது. அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. குருவும் சனி சேர்ந்து 9ஆம் வீட்டை பார்ப்பார். அதனால் ஒரு பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். 3ஆம் இடத்துல போனோடனே முதல்ல என்ன பண்ணோம், எழுத்து, ஒப்பந்தம், ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க, புதுசாக ஒரு இடத்துல போகணும்னு நினைக்கிறவங்க, இடம் விட்டு இடம் மாறுறவங்க, இந்த விஷயங்கள்லாம் சூப்பராக இயக்கி நல்ல விஷயத்தை பண்ணோம். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ராசி பகவான் சனிங்கிறதுனால 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால 12ஆவது மாதத்திலிருந்து, அதாவது அடுத்த வருஷம் 2025லேருந்து 2.5 வருஷத்துக்கு யாருக்கும் ஜாமீன் போடுறேன், கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு போடாதீங்க. அதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி ஆயிடும். நீங்கள் தேவையில்லாத செலவுகளை பண்ணுற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு சகோதரர்கள் இப்போ இருந்துக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நிறைய சொத்துக்களை இழந்திருப்பாங்க. இப்போ அதை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கலாம். தேவையில்லாத விஷயங்களை, சொத்துக்களை இழக்கும் நிலை இவ்வளோ நாள் ஏற்பட்டிருக்கும். இது வந்து உங்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு இது மாறும். அவங்க சகோதரர்கள் கண்டிப்பாக, உங்கள் சகோதரர்கள் நல்லா இருப்பாங்க.
மகர ராசிக்காரங்களுக்கு முடிவாக என்ன இந்த மாதிரி ஒரு பிளான்னாக்கா, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நிலைமையை தரப்போகிற குரு இது. 5ஆம் இடத்துலேருந்து 9, 11, 1 உங்களுடைய ராசியையும் சேர்த்து பார்க்குறதுனால கண்டிப்பாக மன ரீதியாக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட நீங்கள் அப்படியே பிரட்டி போட்டு மன ரீதியாக நிம்மதியை அடைகிற சூழ்நிலையை கண்டிப்பாக செஞ்சுருவார். சில விஷயங்கள் தடை தாமதங்கள் இருக்குன்னா அதுக்கு சில பரிகாரங்களையும் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் கேட்டுக்குங்க. பரிகாரத்தை 2 விதமாக எடுத்துக்கங்க. கோவில் பரிகாரங்கிறது உங்களுடைய மனநிலையை சுத்தம் செய்வதற்காக, அடுத்த பிறவி இல்லாமல் இருப்பதற்காக அப்படிங்கிற விஷயங்களை தான் இயக்குவார். கோயிலுக்கு போகிறீங்களா, சுக்கிர பகவான் கோயிலுக்கு போங்க. மற்றபடி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்லாயிருக்கும், லக்ஷ்மி தாயார் வழிபாடு உங்களுக்கு நல்லாயிருக்கும். எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம், அது மனநிலையை பொறுத்து. இப்போ நீங்கள் கஷ்டப்படுறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, பாவமும் புண்ணியமும் தான் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணமும் பாவங்களும் புண்ணியங்களும் தான். இது ரெண்டுமே சமப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போகும் தான் பிறவி இருக்காமல் போகும். அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம என்ன மாதிரி பாவங்களை பண்ணியிருந்தால் இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு நடத்துது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த புண்ணியங்களை பண்ணி சமப்படுத்திக்கலாம், அவ்வளோதான். நமக்கும் கீழே உள்ள வேலைக்காரர்கள், அதாவது கீழ்நிலை வேலைக்காரர்கள், அதாவது நம்மளுக்கும் கீழே கம்மியான சம்பளம் வாங்குகிற வேலைக்காரர்களை நம்ம பழித்து பேசக்கூடாது. சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் இதெல்லாம், பழித்து பேசக்கூடாது. காக்காவுக்கு சாப்பாடு வைங்க. காக்காவுக்கு சாப்பாடு வச்சிங்கன்னா ஓரளவுக்கு அது மனம் நிம்மதி அடையும். குளிர்காலம் வருது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் யாருக்காவது கம்பளி வாங்கி கொடுங்க. கம்பளி வாங்கி கொடுங்க. ஒரு எள்ளு விளக்கு அப்படிங்கிறத நம்ம குரு பகவானுக்கு போடுங்க, சனி பகவானுக்கு இல்லை. எள்ளு விளக்கை எடுத்து வச்சு குரு பகவானுக்கு கொண்டு வச்சு பண்ணுங்கள். நெய் விளக்கு போடுங்க, அது நல்லது. நெய்யை உள்ளே ஊற்றி எள்ளை கட்டி போட்டு அதில் விளக்கு ஏற்றுவாங்க, அது மாதிரி போடணும். அதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது, நெய் விளக்கு தான் ஊற்றணும். ஊற்றி விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க. வீட்டில் எப்போதுமே நெய் விளக்கு எரியிற மாதிரி வைங்க. ஏன் நெய் விளக்கு எரியணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்கும் தான் அதிபதி. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. விரயங்கள் தேவையில்லாமல் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். விரயங்கள் தேவையில்லாமல் ஆகக்கூடாது. அந்த விரயங்களை நம்ம அந்த ஆயிலை கொண்டு போய் நம்ம விரயங்கள் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு நெய் விளக்கை ஏற்றி வச்சோம்னா அது அப்படியே பிரபஞ்சத்தில் கலந்துரும். அந்த விரயத்தை பண்ணும் பொழுது தேவையில்லாத விரயங்கள் நமக்கு நடக்காது. எங்கேயாவது வன்னி மரம் பார்த்தீங்கன்னாக்கா வன்னி மரத்தை தொட்டு கும்பிடுங்க, அது போதுமானது. ஒரு சிம்பிளான விஷயந்தான். வீட்டை எப்போதுமே நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கலன்னா காசு உள்ளே சேராது. உங்களுடைய 2 ராசிகள் அது மாதிரி, அதாவது மகர ராசியும் கும்ப ராசிக்காரங்களும் வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். ஒரு தூசியெல்லாம் இருக்கக்கூடாது, அழுக்கு இருக்கக்கூடாது, பேப்பர்ஸ் எல்லாம் அதிகமாக கிடக்கக்கூடாது. இரும்பெல்லாம் வீட்டில் இருந்தால் நல்லா தொலைச்சி கிடச்சி இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். இது காசை உள்ளே கொண்டு வந்தால் உடனே வெளியில் தள்ளிடும். இந்த மாதிரி இதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு ஐடியா பண்ணிடுங்க. சிலருக்கு பண இழப்புகள் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு அவங்கெல்லாம் என்னென்னா, இந்த பெட்ரோல் டீசல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வேஸ்ட்டு விரயம் பண்ணக்கூடாது. வேஸ்ட்டு விரயம் பண்ணினாலே இந்த விஷயங்களை இயக்குவார். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வாதம், வாயு, கால் வலி இது மாதிரி உள்ளவங்களுக்கு யாராவது நம்ம வீட்டிலே இருப்பாங்க, சொந்தக்காரங்களாகவும் கூட இருப்பாங்க, இல்லை தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க யாராக வேணாலும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற போது வாதம், கால் வலி இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம ஏதாவது மருந்து ஏதாவது வாங்கி நம்ம கொடுக்க சொல்லலாம். அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய பாவங்கள் குறையும், பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வருவீங்க. மற்றபடி இந்த நீலக்கல் போடுங்க அப்படி இப்படிலாம் எதுவும் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் எதுவும் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நீலக்கல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். அதெல்லாம் நல்லா ஜாதகம் பார்த்து உங்கள் ஜாதகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு பண்ணுங்கள். மற்றபடி இந்த வருஷம் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு இருக்க போகுது. சரி, அடுத்து நம்ம கும்பராசிக்கு ராசி பலனை பார்ப்போம். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரங்களுக்கு நம்ம அந்த குரு பயிற்சி பலனை பற்றி பார்ப்போம். கும்பராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு. அதாவது மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுகிறார். ஆக 3லிருந்து 4க்கு போகிறாரு அப்படின்னா எந்தெந்த இடங்களை பார்ப்பார்? 4ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் பார்ப்பார். இது மாதிரி பார்க்கும் பொழுது நமக்கு விரயங்கள் நடக்க போதே அப்படின்னு நினச்சி இன்னும் குழம்பாதீங்க. ஏற்கனவே நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இது சாதாரணமாக இருக்கும். ஏன்னா அதுவும் ஜென்ம சனியில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உலகத்தில் எவனுமே படாத கஷ்டங்கள் அனைத்துமே பட்டு முடிச்சிட்டிங்க. இதுக்கு மேலேயுமா எனக்கு கஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் போய்கிட்டுருக்கீங்க. இப்போதைக்கு குடும்ப ரீதியாக தகராறுகள், பிரச்சனைகள் இது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு அதை ஓரளவுக்கு குறைப்பார். எப்படி குறைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு மாமியார் மருமகள் சண்டை இது மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் சிலர் வீட்டில் இருக்கும்.
4ஆம் வீட்டில் வந்து குரு உட்காரும் பொழுது அம்மா வந்து குணங்கள் மாறி போய் எல்லா பிரச்சனையும் தீர்க்கிற சுச்சுவேஷனை வந்து செய்வார். சில நேரங்களில் குடும்பத்தை வந்து ரெண்டாக பிரித்து தனித்தனியாக வச்சு பக்கத்தில் வச்சு அம்மாவை நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் பார்க்குற மாதிரி வச்சு மனைவியோட சண்டை இல்லாத அளவுக்கு தனித்தனி குடும்பமாக இருக்கிற சூழ்நிலையை இயக்குவார். வெளியில் போனால் தான் வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, வேலைக்கு போனாலும் சம்பளம் வரலன்னு ஏகப்பட்ட பிரச்சனையில் வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் உங்கள் 2 பேருடைய தொல்லை தாங்கலை எனக்கு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகளை இயக்குவார். அதாவது 5ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு 4ஆம் வீட்டுக்குள்ளே வர்றாரு. இவ்வளோ நாள் வந்து 3ஆம் இடத்துல இருந்தார். 5ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைகள் ரீதியாக உள்ள பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா குழந்தைகள் ரீதியான ப்ராப்ளங்கள் ஆரம்பிக்கும் தான், வேறு வழி இல்லை. இப்போ ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாத்தையும் ஏகப்பட்டு இருக்கிற கஷ்டத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு சேர்த்துடலாமா அப்படிங்கிற விஷயங்களை இயக்கி அதனாலேயே புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் வரும் பாருங்கள். ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து குடும்பமே யோசித்து பண்ணணும். ஏன்னா ஒத்துழைக்காத மனைவி கிடச்சிட்டாங்க அப்படின்னா பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஒத்துழைக்காத கணவன் கிடச்சிட்டாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்கூல் ஃபீஸெல்லாம் ஒழுங்காக நான் வந்து கட்டிடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் வாங்குகிற சூழ்நிலையை தான் ஏற்படுத்துவார். ஆனால் தொழிலை வந்து நல்ல பிரதானமாக வச்சு வேலையை நிறையா கொடுப்பார். இப்போ வந்து குரு பயிற்சி ஆனோன்னு வேலையை நிறையா கொடுப்பார். வேலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாரித்து பணம் கட்டுவீங்க. ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பேசணுங்கிறதுக்கு தான் இந்த ராசி பலனே போடுறோம். ஏன்னா ஏகப்பட்ட ராசி பலன் குரு பயிற்சி வந்து ஏகப்பட்ட குரு பயிற்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம குரு பயிற்சியில் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியே தீரணும் அப்படின்னு வந்து நிறையா ஜாதகம் பார்த்ததில் நிறையா சில குழப்பங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி இப்போ தான் எல்லாருக்கும் பார்த்தோம். அந்த மாதிரி விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்கு தான் அதை மெயினாக போடுறோம் இந்த இதை. அதாவது உங்களுக்கு வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். இப்போ 4ஆவது மாதம் நடந்துகிட்டு இருக்குது. 18/4 நம்ம இதை பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல உங்களை ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்குது. சுக்கிரனுடைய தசை மட்டும் நடத்துனுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சுக்கிர தசை வந்து சில பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்திருக்கும். சில ராசியை பொறுத்து தானே ஓரளவுக்கு சுக்கிர புக்தி சில பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். சுக்கிர தசைங்கிறது ஓரளவுக்கு பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னா ஒரு 50 வயசு 52 53 வயசுக்கிட்ட 2ஆம் பாதத்தில் இருக்கும்போது 52 53 வயசு 50 வயசு இந்த ரேஞ்சிலலாம் வரும். இந்த மாதிரி சுக்கிரதசை வந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கொஞ்சம் மாறி ராகுகிட்ட இருந்து கொஞ்சம் விலகி போயிடுவார். அதனால் கொஞ்சம் ப்ராப்ளங்கள்ல சில பேருக்கு நடந்துச்சு. சுக்கிர புக்தி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா தற்கொலை எண்ணங்களே வந்து போகும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு. சம்மந்தம் இல்லாமல் தவறான முடிவுகள்லாம் இதை எடுத்துடாதீங்க. கொஞ்சம் யோசிங்க. குடும்பத்துக்காக தான் இருப்போங்கிறத யோசிங்க. அது மாதிரி யோசிச்சுட்டு ப்ராப்ளங்கள்லேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு பாருங்கள். இப்படியே காலங்கள் வந்து போயிடாது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 10ஆம் வீட்டை பார்ப்பார். 12ஆம் வீட்டை பார்க்குறதுனால தொழில் மாற்றங்களும் தொழில் விஷயங்களில் ஒரு புதுமையான விஷயங்களையும் எடுப்பீங்க. கண்டிப்பாக வந்து தூக்கம் வராமையே கஷ்டப்பட்டவங்க கொஞ்சம் தூக்கம் வரணும் அப்படின்னாலே தூக்கம் வரும். அந்த இடத்துல 12ஆம் வீட்டை பார்க்கும்போது குரு பார்க்குறாருனாலே தூக்கம் வரும். ஏன்னா உங்களுக்கு குரு வந்து 2ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி. உங்களுக்கு தூக்கம்லாம் வரும் இந்த 4ஆம் வீட்டுக்கு வந்த பிறகு. அதாவது இன்னொன்று சொல்ல போனோம்னா ஒரு 7ஆவது மாதம் வரையும் போகணும். 7ஆவது மாதம் வரையும் போன பிறகு தூக்கம் நல்லா வரும். சரி, தூக்கம் வரணும்னாலே கவலை இருக்கக்கூடாது. அப்போ தான் தூக்கம் வரும். சரி, கவலையை கொஞ்சம் மாற்றுவார்ல 7ஆவது மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாற்றுவார். ஏன்னா அதுக்குள்ளே ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மல்லு கட்டிக்கிட்டு சரியாகி ஓரளவுக்கு ரன் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா 2-3 மாதம் கஷ்டமாக தானே இருக்கும் எல்லாருக்குமே. சில பேர் வந்து ஃபாரின் போகணுன்னு ரொம்ப கனவோடு இருப்பாங்க. இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் போகணுன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. ஆனால் அந்த 1 வருட காலம் தான் ஃபாரினில் இருக்க வைப்பார். எல்லாரையும் வந்து இருக்க வைக்க மாட்டார். குரு வந்து அவங்கவுங்க ஜாதகத்தில் 8ஆம் இடங்கள்லையோ 12ஆம் இடங்கள்லையோ 4ஆம் இடங்கள்லையோ இருக்கும் பொழுது, அதாவது அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது ஓரளவுக்கு லாங்கு போக வைப்பார். சில பேர் வந்து தூரமாக போவீங்க. கடல் கடந்து போகாமல் ரொம்ப ஒரு 500 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் இப்படி போய் லாங்கில் போய் நின்று வேலையெல்லாம் பார்ப்பீங்க. சில பேர் தான் ஃபாரின் போகிற விஷயங்களை இயக்கும். அதிகம் பேர் பார்த்திங்கன்னா சில பேர் பங்குச்சந்தைகள் ஈடுபாடு நிறையா இருக்கும். ஏன்னா அது வந்து ஸ்திர ராசிங்கிறதுனால சரராசினா ஃபாரின் அனுப்புவார். ஸ்திர ராசினா சில பேர் வந்து பங்குச்சந்தையில் ஈடுபாடு செலுத்துவாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் பார்க்குறாரா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். ஆனால் அதே சமயத்தில் ஜாதகம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தான் பெரிய முதலீடெல்லாம் போடணும். இந்த ராசி பலனை கேட்டுட்டுலாம் நீங்கள் வந்து பெருசாக பண்ணி லாக் ஆகிடாதீங்க. கவனமாக இருங்க. ஏன்னா நடக்கிறதே ஜென்ம சனி போயிட்டுருக்கு. எனக்கு கேட்டால் பண்ணவே கூடாதுன்னு தான் சொல்லணும் ரூல்ஸ் படி. சில பேர் இதுதான் வேலைன்னு இருப்பாங்க. அவங்களுக்கான உள்ள விஷயங்கள் என்னென்னாக்கா ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய முதலீடெல்லாம் செய்யுங்க.
சில பேர் வந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வித்தியாசத்தை கொடுத்து ஒரு நல்ல வேலையை கொடுத்துருவாரு, நல்ல காசு பணம்லாம் கொடுப்பாரு. வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர வைப்பார். என்ன இப்போ நடக்கிற நேரம் ஹெட் ஆஃபீஸர் நேரத்தில் ரொம்ப தொந்தரவாக இருக்கும். இப்போ வந்து சூரியன் நல்லா உச்சமாக இருக்கிறாரா, கண்டிப்பாக உங்களுடைய ஹெட் ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கிறவங்க உங்களுக்கு அதிக வேலையை கொடுப்பாங்க, சம்பளம் கம்மியாக வரும், சில நேரத்தில் குறை சொல்லுவாங்க. நான் தான் எல்லா வேலையும் பார்க்குறேன், கரெக்டாக இருக்கிறேன், ஆனால் என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வேலையை விட்டே நின்றலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய பேர் இருக்கும். அதெல்லாம் வேலையெல்லாம் விட்டு நின்றாதீங்க, பிரச்சனைகள் வந்து சரியாயிடும். ஏன்னா புதுசாக ஒரு வேலை கிடச்சி புது இடத்துல போய் பழகி இதெல்லாம் சரியாக இருக்காது. கொஞ்ச நாளைக்கு வந்து ஏன்னா குருவோடு இருக்கிற போது குரு வந்து 11ஆம் வீட்டுக்கு அதிபதி, லாபத்தை கொடுப்பார். என்ன கொடுப்பார்? லாபத்தை கொடுத்துட்டு அதை வெளியில் தள்ளிடுவார். 3ஆம் இடத்துல இருக்கிறார்ல, உங்களால் அடுத்தவங்களுக்கு தாங்க லாபம், உங்களுக்கு நீங்கள் வந்து லாபம் அடையலை, உங்களால் அடுத்தவர்கள் லாபம் அடைகிற நேரம் நடத்துது. அதுவே நம்ம செய்த கர்மா அப்படின்னு நினச்சிக்கணும். நம்ம வந்து ஏதோ ஒரு பிறவியில் நிறைய பேர்கிட்ட ஏதோ வாங்கிட்டோம், நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினச்சிக்க வேண்டியதான். அடுத்தவங்களுக்கு அதிகமாக உழைச்சி கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க, பயங்கரமாக உழைச்சி கொடுப்பீங்க. பார்த்தீங்கன்னா லாபம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்லேருந்து பக்கத்து டேபிளில் வேலை செய்கிறவங்கலேருந்து எல்லாருக்கும் நான் போய் நின்று எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்ல பேரோட தான் இருக்கேன், இருந்தும் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு என்ன குறை சொல்கிறாங்களேங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் தான். வேறு வழி இல்லை, அது இப்படி தான் ஓட்டி ஆகணும். இப்போ ஏன்னா 4ஆம் இடத்துல வரும்போது அது ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடிக்கும், அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவார். பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவீங்க. மெயினாக வந்து குழந்தைகளுக்கு எதுவுமே பண்ண முடியலை, எதுவுமே செய்ய முடியல, நல்லது உள்ளது வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. புதுசாக துணிமணியெல்லாம் எடுத்து கொடுக்கணுங்கிற பொறுப்புகள்லாம் இருக்கும். வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழிலெல்லாம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக போய்கிட்டு இருந்திருக்கும். ஏன்னா அது 11ஆம் வீட்டை பார்த்து லாபத்தை தராருன்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. 2ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கும்போது லாபம் வந்து அதிகமாக வராது, உங்களுடைய லாபத்தை அடுத்தவங்க எடுத்துக்கிட்டு போகிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் தொழில் நல்லபடியாக தான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டிரைவர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான சூழ்நிலையில் தான் இருப்பீங்க. ஆனால் வீட்டில் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், வீட்டில் ஏதாவது பிரச்சனைகளை குடைச்சலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நடத்துவார் அந்த சனி பகவான். ஜென்ம சனி அப்படிங்கிற காலகட்டம் ரொம்ப சரியான கஷ்டமான காலகட்டம் தான், அதை நகர்த்தி தான் ஆகணும். ஆனால் இப்போ வந்து சதய நட்சத்திரத்திலேருந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சதய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணாலே சரியான கஷ்டம். இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் வந்து 1ஆம் பாதத்துக்கு வரப்போகிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ ஒரு அதிகபட்சம் 5வது மாதத்துலலாம் பார்த்தீங்க வந்துட்டார். 5வது மாதத்துக்கு பிறகு தான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 1ஆம் பாதத்தில் பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற இதை தான் இப்போ சனி பகவான் நடத்திட்டு இருக்காரு. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு தான் வெளியேறிச்சே அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் அப்படி கிடையாது. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். சதயம் நட்சத்திரங்கிறது ராகுவோடைய நட்சத்திரம், 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்பையும் தான் உங்களுக்கு பிரச்சனை தீரலை, பண விஷயங்கள்லாம், கடன் பிரச்சனைகள், காசு கையில் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் தான். குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும் தான். சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்குது, மனைவி ரீதியாக நிம்மதி இல்லாமல் இருக்கும், கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காம இருக்கும், அதிர்ஷ்டம் தள்ளி போகும். இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பார். ஆனால் சமாளிக்கிற சுச்சுவேஷனை ஓரளவுக்கு கொடுத்துருவார். அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. உடைப்பட்ட நட்சத்திரக்காரனால பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. ஏன்னா சமாளிக்கிற சுச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்கும் தான், எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு விலகி வந்திருக்குது, ஆனால் முழுமையாக விலகலை. அதாவது வெயில் ஓவராக அடித்து வெயிலேருந்து வந்தீங்கன்னாக்கா நிழலுக்கு வந்தோன்னே கொஞ்சம் தேவலான்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குது. இன்னும் குளிர்ந்த காற்று மேலே படலைன்னு அர்த்தம். பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். குருவோட நட்சத்திரம் தானே அது. குரு உங்களுக்கு 4ஆம் இடத்துலேருந்து வீட்டில் ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்கிறத தீர்ப்பார். அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு இருந்தால் அதை கொஞ்சம் தீர்த்து வைப்பார். பிள்ளைகள் ஒழுங்காக படிக்காமல் இருந்தால் நல்லபடியாக படிப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு பணம் கட்ட விஷயங்களை கடனாக வாங்கியாவது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிடுவீங்க. லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் இப்பயே வாங்கி வச்சிங்க. கொஞ்சம் அந்த பூரட்டாதி நட்சத்திரம் நிறையா நகர்ந்துக்கிட்டே போணுச்சுன்னா கடன் கிடைக்காது. முன்னாடியே பிளான் போட்டு எல்லாத்தையுமே முன்னாடியே வாங்கி வச்சு பண்ணுங்கள். நல்ல பட்டதாரி, நல்லா படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், இன்னமும் வேலை கிடைக்கல, ஜென்ம சனி வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்குங்க கண்டிப்பாக. அதாவது 2ஆம் தரமான ஒரு வேலைன்னு சொல்லுவாங்க. அதாவது 2ஆம் தரமான வேலைன்னா என்னென்னா, நீங்கள் நினச்ச மாதிரி உள்ள வேலையில் போய் பர்ஃபெக்ஷனெலாம் உட்கார முடியாது. ஓரளவுக்கு சம்பாதிக்கலாம், காசு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வேலையாக தான் இருக்கும். அது உங்களுக்கு பிடிக்காம தான் இருக்கும், இருந்தும் அந்த வேலையை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து 4வது மாதம் 18ஆம் தேதி போயிட்டு இருக்குதா, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு வந்து மீன ராசியில் இருப்பார். அவர் வந்து ராசிக்கு 2ல் இருக்கும்போது 5-8 குடையவனா. 5-8 குடையவன் என்ன, சரியான ஆங்கிளில் உங்களுடைய மூளை வந்து வேலை செய்யாது, பயங்கர குழப்பமாக இருக்கும். ஏதாவது ஒரு வேலை மாற்றம் நடக்கணுங்கிற விஷயங்களை கூட நடத்தலாம் வீட்டில். அந்த குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்கள் முடிவை வந்து இப்போ எடுக்காதீங்க, அடுத்த மாதமும் எடுக்காதீங்க.
ஒரு ஒரு 2 மாதம் இன்னிலேருந்து கணக்கு பண்ணிங்க. 2 மாதம் கழித்து நீங்கள் எதாக இருந்தாலும் எடுங்க, முடிவு எடுங்க. இப்போ எடுக்கிற முடிவுகள் மறுபடியும் மாற்றப்பட்டு விடும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அந்த முடிவில் சரியாக இருக்க மாட்டீங்க. 2 மாதம் கழித்து முடிவெடுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண விஷயங்களை ஏற்பாடு நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா 12ஆம் வீட்டை பார்க்கும்பொழுது தாங்க நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். அதுவே வந்து 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கன்னு என்ன கல்யாணம் நடக்கும். குழந்தை கொஞ்சம் சில பேருக்கு தள்ளி போகிறத வேணால் நடத்தலாம். ஏன்னா குரு பார்க்குறதுனால 12ஆம் வீட்டை பார்க்குறதுனால திருமணத்தை கண்டிப்பாக பண்ணுவார். அதில் எந்த குழப்பமும் இல்லை. 8ஆம் வீட்டையும் சேர்த்து பார்க்குறதுனால சில கஷ்டங்களை கொடுப்பாரு. கடன் வாங்க வச்சு திருமணம் பண்ண வைப்பார். மண்டபம் இதெல்லாம் பிடிச்சி பண்ண முடியாமல் ஓரளவுக்கு சுமாராக வீட்டிலேயே பண்ணலாம், இல்லைனா கோயிலில் கல்யாணம் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போவார். என்ன சொல்லுவேன்னா, இவ்வளோ நாள் 3ஆம் இடத்துல இருந்து ஒரு பொறுப்பற்ற விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணினீங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் ஒரு வரும். ஏன்னா 3ஆம் இடம் வந்து கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், அங்கீகாரம், அடையாளம், இந்த விஷயங்கள்லாம் 3ஆம் இடத்துலையும் இருக்குது. அந்த இடத்துல தான் குரு இருந்து இவ்வளோ நாள் உங்களை வந்து கெட்ட பேர் ஆக்கிட்டு இருந்தார். 4ஆம் வீட்டுக்கு போனோன்னா எல்லாமே மாறிடும். சுக்கிரனோட வீடு நல்ல ஒரு பணம், காசு, செல்வாக்கு, சுகபோகம் அது மாதிரிலாம் உள்ள வீடு. அது அந்த வீட்டுக்குள்ளே குரு போகும்போது நன்மைகளை நிறையா தருவார். 12வது மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா பண விஷயங்களில் நிறைய பேருக்கு திடீர் பணம் வர்ற விஷயங்களையும் நடத்தும். அதே சமயத்தில் ஏதாவது கடன் வாங்குகிற விஷயங்களையும் சேர்த்து தான் பண்ணும். ரெண்டையுமே நல்லதையும் தெரிஞ்சுக்கணும், நல்லதையும் தெரிஞ்சுக்கணும். வேறு வழி இல்லை இப்போ நீங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள விஷயங்களை இயக்குகிற நேரம் இப்போ போயிட்டுருக்கு. 4ஆம் இடத்துல இருந்தாலும் உடல் ரீதியாக உள்ள பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறவங்களுக்கு குணமாகுங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. உடல் ரீதியாக அதாவது உடம்புல ஏதாவது சளி தொந்தரவு, சின்ன சின்ன இது இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்குலாம் சரியாகும். சில பேருக்கு மூச்சு வாங்கும் பயங்கரமாக, சளி பிடிச்சி அது மாதிரி இருக்கிற வெயில் காலம் மெயின். அது மாதிரி இருக்கிறப்ப மூச்சு வாங்குறதெல்லாம் இருக்குது எப்படிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. சுக்கிரன் ராகு சேர்ந்துருக்கனால அது மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சரியாயிடும். சில பேர் வெயிலில் பயங்கரமான அலைச்சல் இருக்கும். வெயிலில் அலைஞ்சி வேலை பார்க்குற விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பீங்கள, அவங்க கொஞ்சம் அழையாமல் ஒரு இடத்துல இருந்து உட்கார்ற வேலையை கொடுப்பார். பேங்கு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் பண்ணாது. அவங்க எப்படி இருக்கணும்னா பண விஷயங்களில் கவனமாக பண்ணணும். இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு திருட்டுத்தனம் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் ஏதாவது நடந்து போச்சுன்னா அந்த பழி வந்து உங்கள் மேலே விழுந்துடும். அதனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து பெர்ஃபெக்ஷனாக நீங்கள் பண்ணலை அப்படின்னா தான் இங்கே ப்ராப்ளமே பண்ணுவார். எல்லாத்தையும் யோசித்து தான் நீங்கள் செய்யணும் ஒவ்வொரு விஷயத்தையும். சிலர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பார்வையெல்லாம் பட்டு குரு வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்து உங்களுடைய சனி பகவானை குரு பார்த்து இது மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் திடீர்னு ஒரு பணத்தை கொடுத்து சரி பண்ணிக்கிட்டே இருப்பார். அவங்களுக்கெல்லாம் பெரிய ப்ராப்ளங்கள்லாம் இல்லை, சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் இருக்கும். அதே சமயத்தில் 4ஆம் வீட்டிலேருந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டை பார்க்கும்போது திடீர்னு பெரிய வருமானங்கள், பெரிய பணம்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். அதனாலேயே எல்லா விஷயங்கள்லேருந்து தப்பிச்சுக்குவீங்க. இதே மாதிரியே இருக்கிற பெண்கள் வந்து ஒரு 18 வயசு 19 வயசு பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியில் ஆண்கள்கிட்டலாம் அதிகமாக பேசக்கூடாது. ஏன்னா கெட்ட பேர் வாங்கி கொடுக்கும் தேவையில்லாமல். காலேஜ் போகிற பிள்ளைங்கள்லாம் உங்கள் வேலை உண்டு, படிப்பு உண்டுன்னு நீங்கள் கரெக்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெரியவர்களில் திட்டு வாங்குவீங்க, கெட்ட பேரை தரும். திருமண விஷயங்களுக்கு நீங்கள்லாம் இப்போதைக்கு போக வேண்டாம். ஏன்னா ஜென்ம சனி காலங்களையும் அஷ்டம சனி காலங்களையும் திருமணம் பண்ணும் அப்படிங்கிற விதிமுறையும் வேலை செய்யும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல தான் வர்றாரு. சுக்கிரன் வீட்டுக்குள்ளே வரும்போது திருமணம் பண்ணுற விஷயங்களையும் சேர்த்து தான் செய்வார். 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, திருமணம் பண்ண மாட்டார். 5ஆம் வீட்டுக்கு வந்தால் தான் குழந்தைகள் கிடைக்கும், அப்போ தான் திருமணம் பண்ணுவாங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. 4ஆம் வீட்டில் இருக்கும்போதும் திருமணம் நடக்கும். அந்த 4ஆம் வீட்டில் இருக்கும்போது திருமணம் எப்படி பண்ணும், 8ஆம் வீட்டை பார்க்குறதுல கலாட்டா கல்யாணம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணிவிடும். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிடும். அதனால் இந்த இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம். நல்ல பேர் வாங்குறதுக்கு பாருங்கள். ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு 5ஆம் இடத்துல உங்களுடைய குரு பகவான் 5ஆம் இடம் 2ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் வருவார். உங்களுக்கு நல்ல வாழ்க்கையும் நல்ல ஒரு குழந்தைகளும் அடுத்த வருஷம் நல்லபடியாக கிடைக்க போகுது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 2025 6வது மாதம் 7வது மாதம் ஆகட்டும், சூப்பராக இருக்கும். இப்போ 12வது மாதம் ஆன பிறகு கொஞ்சம் பண விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் வீட்டை பார்த்து லாபத்தை கெடுப்பாருங்கிற விஷயங்களையும் செய்வார். 8ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் சனி பகவான் 12வது மாதத்துக்கு பிறகு பார்ப்பார். 4ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது அம்மா ரீதியாக உடல்நிலை பாதிப்பு பிரச்சனைகள், உங்களுக்கே உடல்நிலை பாதிப்பு பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் இயக்குவார். ஏன்னா லக்னம் சொல்லாமல் நம்ம ராசி மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இயக்கும். எந்த பிரச்சனையும் இயக்கும்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பழைய மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவீங்களான்னா இல்லை. இப்போ நீங்கள் 100% கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு 40% தான் கஷ்டம் இருக்குமே தவிர 60% பிரச்சனைகள் நீங்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ராசி பலனுடைய முழுமையான பலன். சரி, சின்ன ப்ராப்ளங்கள்லாம் எனக்கு இருக்குது, இதில் தப்பிக்க வழி என்ன, இதுக்கு வந்து எனக்கு ஒரு பரிகாரங்கள்லாம் எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பரிகாரம் தான் இதில் பண்ணணும். என்னென்னா, நம்மளை சார்ந்தவர்கள், நம்மளை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, எழுத்து ஒப்பந்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்குமே போகக்கூடாது. இதுதான் மெயின் பரிகாரம்.
சம்மந்தமே இல்லாமல் அடுத்தவங்களுக்காக ஜாமீன் போடுறது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போயே போய் எல்லாத்தையும் பேசி முடித்து வச்சுக்கோங்க. இப்போயே 4ஆம் இடத்துக்கு போன பிறகு இதெல்லாம் பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாகுங்கிறதுனால பேசி வச்சுக்கோங்க, ப்ராப்ளங்கள் வராமல் பார்த்துக்குங்க. நான் உங்களுக்கு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு கம்பளி வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பரிகாரம் கொடுத்துருந்தேன். நீங்களும் அது மாதிரி கம்பளி வாங்கி கொடுக்குற விஷயங்களை செய்யலாம், ஏன்னா உங்களுடைய பாவங்களை தீர்க்கிறதுக்கு. இன்னொன்று வந்து வேலை இல்லாதவனுக்கு வேலை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, நீங்கள் உதவி செய்கிற மனப்பக்குவம் அதிகமாக உங்கள்கிட்ட இருக்கும். யார் பேச்சையும் கேட்காத குணம் இருக்கும், உதவி செய்கிற மக்குவம் உங்கள்கிட்ட நிறையா இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு ஏதாவது எல்லோ பேஜஸ் இது மாதிரி ஏதாவது பார்க்குறீங்க, வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வருது, நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு அதெல்லாம் சொல்லி விட்ருவீங்க. ஆனால் இதை வந்து ஒரு சரியான ஆங்கிளில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நல்லா இருப்பீங்க, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அட்வைஸ்லாம் கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் கொடுப்பீங்கிற சுச்சுவேஷனுக்கு தான் வந்திருக்கிறாரு இப்போ குரு வந்து இப்போ வாத்தியார் வேலை பார்க்க போகிறாரு உங்களுக்கு. அந்த மாதிரி இடத்துல 4ஆம் இடத்துல வரும்போது வாத்தியார் வேலை பார்க்குற மாதிரி அர்த்தம், பேங்க் ஸ்டேட்மெண்ட் மாதிரி அர்த்தம். ஒரு நிறையா பண விஷயங்களில் சரியான விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லுவீங்க. இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள், அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்களுடைய கடமையை நீங்கள் பண்ணிவிடுங்க. இன்னொன்று, வீட்டில் வந்து வெளியில் தண்ணி வைங்க, வெளியில் வந்து வாட்டர் கேனு இது மாதிரி தண்ணி வச்சு வர்றவங்கலாம் அந்த தண்ணி குடிச்சிட்டு போகிற மாதிரி வைங்க. அந்த வெயில் காலம் வேறு, இப்போ நல்லா கூலிங்காக அதாவது பிளான் பண்ணி தண்ணி வச்சிங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு போவாங்கள்ல, அது மாதிரி அவங்க தாகம் தீரும் பொழுது உங்களுடைய பண பிரச்சனைகளும் குடும்ப பிரச்சனைகளும் உங்களுக்கு கஷ்டங்கிற அந்த தாகம் தீர்ந்து போகும். அப்படிங்கிறது தான் நீர்க்காரகன்கிற விஷயங்களில் தான் நீங்கள் வந்து கவனத்தை செலுத்தணும். அப்போ என்ன பண்ணோம்னா, உங்களுடைய கும்ப ராசிக்கு எதிரியே சந்திரன் தான். அம்மானாலேயே சில பேர் நிறையா கஷ்டப்படுவாங்க, சந்திரன் தான். அம்மா ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க, எல்லாருக்கும் அம்மாவை பிடிக்கும். அந்த அம்மானால சில கஷ்டங்கள் இருக்கும், அதை கூட அந்த சந்திரன் வந்து தீர்த்து வைக்கும். நீர் வெளியில் வச்சு எல்லோரும் தண்ணி குடிக்கிறது தான் மெயினான பரிகாரம். மற்றபடி கோயில்கள்லாம் நான் வந்து எல்லா கோயில்களுக்கும் போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது மனம் சம்மந்தப்பட்ட விஷயம், அது உங்களுடைய ஆன்மா சம்மந்தப்பட்ட விஷயம். எல்லா கோயில்களுக்குமே போகலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. முக்கியமாக இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த அம்மன் வழிபாடுகள்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மனசு சாந்தியாக இருக்கும். அம்மன் வழிபாடுகள்லாம் நீங்கள் செய்யலாம். சந்திரன்கிறதுனால அம்மாவை வந்து பார்த்துக்குங்க, காலுகள் வலி இருந்தால் காலை அமுக்கி விடுங்க. அது மாதிரி அம்மாவுக்கு காலை அமுக்கி விடுறப்ப வலி போகும். திருமணம் ஆன பெண்கள் வந்து அம்மாவை கவனிக்கிறவங்க இல்லையோ, மாமியாருக்கு காலை அமுக்கி விட்டிங்கன்னு வைங்களேன், சம்பந்தம் இல்லாமல் உங்களுக்கு சொத்து சேருங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா மாமியாரை நிறைய பேருக்கு பிடிக்காது, அதனாலேயே அவங்க கஷ்டப்படுவாங்க. எல்லார் வீட்லேயும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மாமியாரை பிடிக்கலைன்னு சொல்கிற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, சண்டை போடுற வீடு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சரியான கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு காலை அமுக்கி விடுற விஷயங்களை யாராவது ஒரு ஆள் வீட்டில் பண்ணுறதை செக்கப் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பணம் காசு அங்கே நல்லா சேரும். இது வந்து இயற்கை. இது பிடிக்காட்டியும் பரவாயில்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஏதாவது ஒன்று பண்ணுது, மாத்திரை எடுத்து கொடுக்குறது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் தீர்ந்து உங்களுடைய கஷ்டங்கள்லாம் நல்லபடியாக தீரும். பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க. இந்த வருஷத்தை ஒரு ரன் பண்ணி ஓரளவுக்கு நல்லபடியாக கொண்டு போயிடுவீங்க. அடுத்த ராசி பலன் நம்ம வந்து மீன ராசிக்கு பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.